இந்த கருப்பனுக்காக ஒரு 3 நிமிடம் ஒதுக்குவாயா? உனக்காக யார் இருக்கிறார் என்ற உண்மையை உள்ளபடி சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீதான் என் தன்னந்தனியாக போராடி போராடி தோற்றிவிட்டேனோ என்று உன் மனதில் நீ என்னை அங்கு திட்டிக் கொண்டே இருந்தாய். இதோ முறையிட்ட விஷயத்திற்கும் என்னிடம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த தருணத்திற்கும் இந்த கருப்பனை விடையாக வந்து நான் யார் என்பதை 100% நிரூபிக்கப் போகிறேன். உன்னை சுற்றி சுற்றி நீ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் ஒன்றும் நடந்த பாடில்லை அப்பனே என்று நீ உன் இருள் சூழ்ந்த வாழ்க்கையை நினைத்துத்தான் பயம் கண்டு கொண்டிருக்கின்றாய். நானோ எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, இந்த இருளை கண்டு பயப்படாதே என்று. இந்த கருப்பன் உன்னிடத்தில் இருக்கும்போது, அந்த வெளிச்சமே உன்னிடத்தில் இருக்க போகும்போது நீ எதற்காக எதையோ நினைத்து வருந்துகின்றாய் என்று. அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய்? உன் மனதில் உள்ள விஷயத்தை நீ தீர்க்கமாக நம்பினால் மட்டும்தானே உன் பயணத்தை தெளிவாக்க முடியும். உனக்காக நானே அவர் இருக்கின்றார் இவர் இருக்கின்றார் என்று சொன்னாலும் கூட உன் மனதில் பட்டதை நீ நினைத்து கொண்டால் மட்டும்தான் அவர் உனக்காக இருக்கின்றார் என்ற உண்மையை புரிய வைக்க முடியும். நீயோ தொட்டதற்கெல்லாம் கோபத்தையும் வெறிச்சலையும் மற்றவர்கள் மீது திணித்துக் கொண்டு இருந்தால் உன் மீது கோபங்கள் மட்டும்தான் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் விட்டு விட்டு உனக்கான விஷயத்தில் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று எப்போது தெரியும் அல்லவா? உன் மௌனத்தில் உள்ள பேச்சையும் உன் மௌனத்தில் உள்ள கோபத்தையும் உன்னிடம் யார் ஒருவர் சொல்லாமலே இங்கு புரிந்து கொண்டு இருக்கின்றாரோ அவர்தான் உனக்கானவர் என்ற உண்மையை தெரியப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ள கனவை நீ சொல்லாமலே நினைவாக்குவதற்கு அங்கு எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்று நான் சொல்லாமலே உனக்கு புரியும். அவர்தான் உனக்கானவர் என்ற உண்மையை தெரிய வைக்கும் காலமும் நேரமும் வந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கு முடிவே இல்லையோ என்ன எண்ணிக்கொண்டிருந்தார். இப்பொழுது அத்தனையும் தாண்டி உன் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இந்த முருகனை வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொள்ளவும் கவலைப்பட்டும் இருக்காது. என் தங்கமே, உன் மனதின் ஆசையைத்தான் இந்த கருப்பனிடம் ஒப்படைத்து விட்டாயே. உன் கனவைத்தான் இந்த கருப்பனிடம் நீ நினைத்து மனம் இறங்கி விட்டாயே. இனியும் எதற்காக கண்ணின் மணியே உன் மனக்கவலைகளை பற்றி மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? இந்த கருப்பன் சொன்னால் சொன்னதுதான். வாக்கு மீற மாட்டேன், எப்பொழுதுமே பொய்யுரைக்கவும் மாட்டேன். சத்தியத்தின் வழியில் நடந்து கொண்டு இருப்பதனால்தான் என் பிள்ளைகள் நான் அழைக்காமலே என்னை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் உள்ள காயத்தையும் கஷ்டத்தையும் இந்த கருப்பனின் காலில் நீ ஒப்படைத்து விடு. நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் எழுதுகின்ற விதியில் உன்னை தீர்மானிக்கத்தான் வந்திருக்கின்றேன். இங்கே கிருக்களை நமக்கு அனுமதித்து விடுவானோ என்று எண்ணி விடாதே. தன் செல்ல பிள்ளைக்கும் மகளுக்கும் எப்படி இந்த அப்பன் கிருக்களை விளைவித்து விடுவேன் என்று நினைக்கின்றாய்? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்க வேலையை மட்டும் கவனத்தை செலுத்திக் கொண்டிரு. என் பிள்ளையே, உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த கருப்பனே இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இதை நினைத்து இங்கு வருந்திக் கொண்டு இருக்கின்றாய். உன் சோகங்களும் சோதனைகளும் எத்துணை நாட்களுக்குத்தான் பின்தொடரப் போகிறது என்று நினைக்காதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை வெற்றியை தீர்மானிக்க இந்த கருப்பன் வந்திருக்கும் போது உனக்கு நோயற்ற வாழ்வை கொடுக்கத்தான் போகிறேன். வறுமையிலும் பிணியிலும் வாடி வதங்கி இனி அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று உன் மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். உன் மனக்கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுத்து நல்லதொரு தீர்வு இந்த கருப்பனை தர வந்து இருக்கும் போது நீ எதையுமே வேண்டாம் என்று சொல்லிவிடாதே.
உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் இந்த கருப்பன் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்க வந்து இருக்கின்றேன். வெற்றி வாகை சூடும் தருணத்தை என் பிள்ளைகள் நெருங்கி இருக்கு போகும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் கண் கலங்கி கொண்டும் இருக்கின்றாய். கவலைப்பட்ட தருணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன்னை நொடிக்கு நொடி நான் பாதுகாத்து கொண்டு இருக்கும் போது உன் மனதை நினைத்து நீ பதற்றமடையாதே. யாரோ ஒருவருக்காகத்தான் உன்னை நிராகரித்து விட்டு சென்றார்கள். யாரோ ஒருவருக்காகத்தான் அவர்களின் முடிவை மாற்றியமைத்து நான் உன்னிடத்தில் இருந்து பிரிந்து செல்கிறேன் என்று சென்றார்கள். ஆனால் இத்தனையும் என் பிள்ளைகளின் நல்லுள்ளத்தை தெரிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் தான் இது நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் இதை அனுமதித்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களே உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் இதை நான் அனுமதித்து அமைதி காத்து கொண்டு இருக்கின்றேன். இப்போதாவது புரிந்து விட்டதா? வருகின்ற பெருமகிழ்ச்சிக்காகத்தான் என் பிள்ளையின் இந்த நிலையை சிறிது அனுமதித்திருக்கின்றேன் என்று இனியும் நீ சற்றும் மனம் கலங்கவே வேண்டாம். நடப்பதும் நடக்கப் போவதையும் இந்த ஐயன் தீர்மானித்து விட்ட பிறகும் நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் கண்கலங்கிய விஷயத்திற்கும் கவலைப்பட்ட தருணத்திற்கும் இந்த கருப்பன் நல்லதொரு முடிவையும் தெளிவையும் தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். சோதனை உனக்கானதாக மாறிவிடுமோ என்று எண்ணி விடாதே என் தங்கமே. இந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தானே இந்த கருப்பன் உன் கரம் பற்றி இருக்கின்றேன். உன் மனதில் என்ன நினைக்கின்றாய்? யாருக்காக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்? யார் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையின் நிலைமையை தெரியாமல் உன் குழப்பங்கள் அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது. இதோ உனக்கான ஒருவரை அடையாளப்படுத்தி உன் வெற்றிக்கான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் 1000 கவலைகளோடு இருந்து கொண்டு இருந்தாலும் என் முன்னே ஒரு தீபத்தை ஏற்றி அப்பனே கருப்பனே என்று மட்டும் அழைத்துப்பார். நீ 7 கடலுக்கு அப்பால் பட்டு இருந்தாலும் இந்த கருப்பன் என்னாவென்று கேட்பதற்கு ஓடோடி வந்து விடுவேன். இனி உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நினைத்து வருந்தாதே. உன்னை காயப்படுத்தி விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள் என்றுதானே எண்ணுகிறாய்? உன்னை காயப்படுத்தியவர்கள் கஷ்டப்படுத்தியவர்களும் என்னை காயப்படுத்தியதற்கு சமம். உன் மனதை துளைத்தவர்கள் என் மனதை துளைத்துவதற்கும் காயப்படுத்தியதற்கும் சமம். இனி அவர்களை நான் பதம் பார்த்துக் கொள்கிறேன். உன் வேலையின் கடமையில் இருந்து மட்டும் நீ விலகி விடாதே. உன்னை எப்படி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். ஆனால் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதிலிருந்து இந்த கருப்பன் விலகி போவதே கிடையாது. நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது உன் வெற்றிக்கான சொல்லும் செயலும் ஒரு மனதான என்னை சேர்ந்திருக்கும் போது உனக்காக இவர் தான் இருக்கின்றார், நீயே கதி என்று தான் வரப்போகிறார் என்ற உண்மையை தெரிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதளவில் நீ எந்த விதைகளை நினைத்து வருத்தப்பட்டாயோ அந்த விதைகளை எல்லாம் அறுவடை செய்துவிட்டு நன்மையை மட்டும் எடுத்துவிட்டு தீமையை என்னிடத்தில் ஒப்படைக்கும் தருணத்தை நெருங்கிவிட்டார். இத்தனை காலமாக ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒன்றுமே நடந்த பாடில்லை என்று என் பிள்ளைகள் கேள்வி கேட்க என்னை நோக்கி வந்து கொண்டு இருந்தார்கள். அந்த கேள்வி கேட்டு முடிப்பதற்குள்ளதாகவே அல்லது இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று நினைப்பதற்குள்ளதாகவே நான் உன்னை மட்டும் தானே நம்பி இருக்கின்றேன் அப்பனே. ஆனால் எனக்கு மட்டும் நீ நல்ல காரியத்தை நடத்தவில்லையே என்று சொன்ன சொல்லிலே விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். பாதுகாப்பு தருணத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் எப்பொழுதுமே என் செல்ல பிள்ளையின் பாதுகாப்பை பற்றி மட்டும்தான் இங்கு யோசித்துக் கொண்டு இருப்பேன். இனி வருகின்ற விஷயத்தில் நான் உன் வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்க போகும் போது நீ எதற்கு தங்கமே மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய்? உன் சொல்லையும் செயலையும் மீறி இங்கு எதுவுமே நடக்காதோ என்று நீ நினைத்துக் கொள்ளாதே. இதோ அதற்காகத்தானே உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எதை நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நீ அடம்பிடித்துக் கொள்ளாதே. எது அடம்பிடித்தாலும் சரி, யார் உன்னை எப்படி கை நீட்டினாலும் சரி,
கரம் பற்றி கொள்ளிலிருந்து விலகாமல் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் லட்சியத்திலும் விடுபட நினைக்காமல் எனக்காக என் கருப்பன் இருக்கின்றான். அவன் எனக்கான ஒருவரைத்தான் தயார்படுத்தியிருக்கின்றான். நிச்சயம் அவர் நல்லவராகத்தான் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் கொள். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.